வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158287. வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரம் கணக்கான பேர்களுக்கு ராஜராஜ நாள் பெயர் மாற்றம் செய்து அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் பல அறிஞர் பெருமக்களிடம் இருந்தெல்லாம் இது உண்மையா, ராஜராஜன் சொல்வது உண்மையா, ராஜராஜ நாள் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா, ஏற்றம் நிகழ்ந்திருக்கிறதா, மாற்றத்தை நிச்சயமாக நடைபெறுகிறதா, மனிதனுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக ராஜராஜனுடைய தத்துவம் பயன்படுகிறதா என்று கேட்டால் இது ஒரு ஆராய்ச்சியாக எடுத்துக்கொள்ளாமல் அல்லது இது ஒரு ஆராய்ச்சியை கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணி அது இது இல்லைன்னு தூக்கி எறிகிறதை விட்டுட்டு நான் இதனால் இந்த என்னுடைய கண்டுபிடிப்பை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு ராஜராஜனால் வளம் பெற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு காரைக்குடியில இருந்து இலங்கையிலிருந்து காரைக்குடிக்கு குடிபெயர்ந்து பல்வேறு போராட்டங்களை வாழ்க்கையிலே சந்தித்து இந்த நியூமராலஜி அஸ்ட்ராலஜி போன்ற விஷயங்களை மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றுக்கொண்டு அதில் அறிவு விஷயங்களை சொல்லி அவர் பல பேர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஆனால் அவர் வெற்றி பெற முடியாமல் இருந்து இப்போ ராஜராஜன்ட்ட வந்ததுக்கு பின்னாடி ஒரு புதிய கோணத்தை புதிய விஷயத்தை நியூமராலஜி என்கின்ற புதிய விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதை அவருக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன். அதற்கு பயன்படுத்தியதுக்கு பின்னாடி அவரால் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று அவரே சொல்லுவார், நம்ம கேட்கலாம். வணக்கம். நான் சின்ன வயதிலிருந்து என்னை பற்றி சில விஷயங்கள் சொன்னால் தான் உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆதாரம் இல்லாத எதையும் நான் நம்புவதில்லை. முதல்ல நான் சின்ன வயதில் எல்லாவற்றையும் மறந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண் அவாவினாலே எல்லா துறைகளையும் படித்தேன், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் இந்த பாடங்கள்லாம் +2க்கு டியூஷன் கொடுத்து எத்தனையோ டாக்டர்ஸ் என்னும் மூலம் உருவாயிருக்கிறார்கள், எத்தனையோ இன்ஜினியர்ஸ் உருவாக்கிறார்கள், எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உருவாக்கிறார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடும். அமெரிக்காவில் இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள், லண்டனில் இருக்கிறார்கள், நோர்வேயில் இருக்கிறார்கள், சுவிட்ஸில் இருக்கிறார்கள், ஃப்ரான்ஸில் இருக்க இட்டாலி எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். எல்லாரையும் வளப்படுத்தி இருக்கிறேன். இதை மனதால் திருப்திகரமான ஒரு சந்தோஷமாக நான் அதை செய்து திருப்தியோடு இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் உயர்ந்தேன் என்றால் என்னை பொறுத்தல ஒரு இம்மி கூட என்னால் உயர முடியவில்லை. என்னுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே இங்கே நான் என்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு கூட ஒரு போராட்டமான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எத்தனையோ சோதரர்களை அணுகினேன். அவர்கள் அதுக்குரிய காரணங்களை சொன்னார்கள் ஒழிய அதுக்கு திருத்தமும் அதற்குரிய மாற்று வழி யாராலும் செய்து கொள்ள முடியவில்லை. நானே 2000 பேருக்கு மேற்பட்டவரை நானே ஆய்வுகள் நிகழ்த்தி எத்தனையோ மாணவர்களையும் ஆசிரியர்களை டாக்டர்ஸை இன்ஜினியர்ஸை வக்கீல்களை எல்லாம் எடுத்து 2000 பேருக்கு மேலே பதிவேடுகள் வைத்திருக்கிறேன். அதை வைத்து ஆய்வுகள் எத்தனையோ மாணவர்களை நல்லாக்கியிருக்கிறேன். மிகவும் குழப்படிகாரம் திறமையற்றவர்கள் என்று கருதப்பட்ட இனியே திருத்தவே முடியாத எத்தனையோ மாணவர்களை திருத்தி அவர்களை இப்போ பார்த்துட்டு இருப்பார்கள். திருத்தி அந்த மாணவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் என்னால் கொண்டு வர முடியவில்லை. ஒரு மனிதன் எப்படி தன்னைத்தான் தூக்கி கொண்டு மேலே பறக்க முடியாதோ, தன்னைத்தான் தூக்க முடியாது, இன்னொருவன் தான் தூக்க வேண்டும். அதுபோன்று ஒருவன் மற்றவனை தூக்க முடியும். தன்னை தூக்குவதற்கு இன்னொருவர் தேவை. அவர் ஒரு பொருத்தமானவராக இன்னும் தூக்கும் ஆற்றல் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை நான் மனதார உணர்ந்தேன். தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் ஒரு 11 மணிக்கு பிற்பாடு டிவியில் பார்த்த பொழுது திரு ராஜராஜன் சார் பேசி கொண்டிருந்த பொழுது முதல் பேச்சிலேயே அவருடைய அந்த கம்பீரமான தொனியை என்னோட உள்ளத்தை கவர்ந்தது. நான் எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் தேடி பிடித்து அவரை பார்த்தேன். என்னுடைய மிஸ்ஸஸோடு பார்த்தேன். அப்பொழுது கூட இவ்வளவு பேர் சொன்னார்களா, எல்லாம் வியாபார விஷயம், இதுகளிலேயே வீணாக மாறுகிறார். ஆனால் எனக்கு அவருடைய அந்த பேசனோட அந்த அதிர்வு, அந்த ஃப்ரீக்வன்சி, அவருடைய அந்த முக பாவனைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப உள்ளது. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அந்த உண்மைகளை அவர் பேசுகிறார், ஆதாரபூர்வமாக பேசுகிறார், ஆய்வு நிகழ்த்தி பேசுகிறார் என்பதை நான் தெளிவாக புரிந்துகொண்டு அவரிடம் வந்தேன். அவர் வந்த பொழுது என்னை பார்த்தோன்னு சொன்னார், நீ பிறப்பிலே ஒரு கோடீஸ்வரனாக பிறந்திருக்கிறாய், ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாய். எவ்வளவோ திறமைகளை வைத்திருக்கிறாய், இதுக்குமே என்னிடம் விருப்பம் கேட்கவில்லை. எவ்வளவோ திறமைகளை வைத்திருக்கிறாய், ஆனால் உன்னால் அவற்றை உனக்கு பயன்படுத்த முடியாது. ஒரு கோவில் உன்னால் கட்ட முடியும், ஆனால் உனக்கு 5 ரூபாய் வாங்க முடியாது என்று சொன்னார். அதை பிற்பாடு சொன்னால் உன்னுடைய பேரிலே உள்ள அந்த பேரை சொல்கிற பொழுது அதிலே இருக்கிற அதனுடைய ஃப்ரீக்வன்சி உனக்கு பொருத்தமாக இல்லை, அதை மாற்றி அமைத்தால் நன்றாக வேண்டும். உடனே தீட்சாநாமம் என்று தான் நான் அதை நினைக்கிறேன். அப்படி மாற்றினார். சான்றோன் என்று என்னுடைய புதிய நாமத்தை சூட்டினார். அந்த பேர் நான் சொன்ன பொழுது, அதை நான் உச்சரித்த பொழுது, மற்றவர்கள் கேட்கிற பொழுது, அவர்கள் சொல்கிற பொழுது என்னுள்ளே ஒரு உத்வேகம் தோன்றுவதை நான் உணர்கிறேன். உண்மை. இந்த ஒரு கோவில்கள் வீடுகள் கட்டுகின்ற பொழுது வாஸ்து சாஸ்திரப்படி கட்டுகிறார்கள்.
அந்த 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 அறையினுள்ளே ஒரு வழி அடைக்கப்படுகிறது. ஒரு புல்லாங்குழலை எடுக்கிற பொழுது, ஒரு நாதஸ்வரத்தை எடுக்கிற பொழுது அதனுடைய வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்ட துவாரங்களின் ஊடாக அது வருகிறது. அதனுடைய நீளங்களை மாற்றுகின்ற பொழுது அதனுடைய ஃப்ரீக்குவென்சி மாறுகிறது. அது மாறுற பொழுது எங்களுடைய காதிலே இனிய ஒலி ஏற்படுகிறது, எங்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுகிறது. ஒரு கொசு பறக்கிற பொழுது கிணுகிடுப்பு சத்தம் என்கிறோம், ஒரு வண்டு பறக்கிற பொழுது ரீங்காரம் என்கிறோம். ரெண்டும் சத்தம் தானே போடுகிறது, ஆனால் அந்த ரீங்காரம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுடைய பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அதிலே உருவாகின்ற ஒரு வைப்ரேஷன் மற்றோட உள்ளங்களிலே புகுந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். நோய்களை நிச்சயமாக மாற்றும். நோய்களை மாற்றுகிறது, அவருடைய தோற்றத்தை மாற்றுகிறது, அவருடைய போக்குகளை மாற்றுகிறது, மனநிலையை மாற்றுகிறது, பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது, மற்றவர்கள் அவர்களை பார்க்கிற விதமே முற்றுமுழுதாக மாறுகிறது. அந்த உண்மையை இதை சரியான முறையில் ஆராய்ந்து மிகவும் தெளிவாக அதை செய்கிறார். அந்த சான்றோன் என்று என்னை சொன்ன பொழுது உண்மையாகவே என்னுள்ளே மாற்றம் வந்தது. எத்தனையோ பேர் இங்கே வந்து அவர்கள் தெரிந்திருப்பதையும் அவர்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதையும் அவர்களுடைய தோற்றங்களில் எவ்வளவு மாற்றம் ஏற்படுவதை நான் நாளாந்தம் 15 நாளைக்கு ஒரு தடவை அவரை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்படுற மாற்றங்களை நான் அவதானிக்கிறேன். அப்படியே என்னிலும் மாற்றம் ஏற்பட்டு வருவதையும் நான் உண்மையிலேயே இந்த வருஷம் என்னுடைய தொழிலையே செயல்படுத்த முடியாத நிலையில் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் சொன்னார், உனக்கு பணம் வரும், அந்த பணத்தை வச்சு நீ புதிய முதலீடு மாதிரி ஒன்றை ஆரம்பிப்பாய் என்று. என்னிடம் படித்த ஒரு மாணவன் என்னை தேடி வந்து, சார் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது, நான் ஒரு புதிய வீடு பிடித்து அங்கே உங்களுடைய டியூஷனை நல்லபடி நடத்த வேண்டும் என்று இப்போ புதிதாக அவனே பிடித்து தளவாடங்களை வாங்கி போட்டு அவனே அந்த டியூஷனை நடத்தி கொண்டிருக்கிறான். உண்மையிலே மிகவும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு விஞ்ஞானம், இது முழுமையான சயின்ஸ். இதை நீங்கள் ஆதாரபூர்வமாக அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையானது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடியது. நீங்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக வந்து அவர் என்ன சொல்கிறார், அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா, போலி என்றால் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். அவருடைய அந்த உண்மையை நீங்கள் நேரிலே கண்டு ரசித்து அதை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளம்படுத்தி கொள்ள வேண்டும். யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேண்டும் என்று சொல்வார்கள். அதை அப்படியே நான் அனுபவித்ததை இந்த உலக மக்களும் அனுபவிக்க வேண்டும், எல்லோரும் நல்லபடி வாழ வேண்டும். அதற்காக நானாக விரும்பி அவர் கேட்டுக்கொண்ட பொழுது இதை விரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நல்லபடித்தது எல்லா நலனும் பெற்று ராஜராஜன் சார் மூலமாக அவருடைய புகழ் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இன்றைய அரசியல் உண்மையாக சொல்ல போனால் அரசியல் எத்தனையோ பேர் அவர் மூலமாக பேர் மாற்றம் செய்யப்பட்டு தான் இன்று வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கே சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாக எதிர்கால அரசியல் உங்கள் கையில் தான் இருக்க போகிறது. உங்களை எல்லாரும் உங்களை வந்து கஷ்டம் கொடுக்க போகிற ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், எல்லாம் தன்னுடைய பேரை மாற்றில் கேட்பார்கள் என்று நான் ஃபோனிலே சொன்னேன். அப்படியே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வளப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த உறுதுணையாக, ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கோட், கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது, எல்லாமே கடவுளாக இருக்கின்ற பொழுது அது செயல்படுகின்ற ஒன்றை நீங்கள் அவரிடம் பார்த்து அவர் மூலமாக நீங்கள் தெரிந்து நிச்சயமாக நல்ல நிலையை பெற முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாக தெளிவாக சொல்கிறேன். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158287.